ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு தமிழில் நான் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நவராத்திரியோட 6ஆம் நாள் சிறப்பு பற்றி தான் பேச போகிறோம். எந்த தேவியை நம்ம கும்பிட போகிறோம், அந்த தேவிக்கு என்ன பிரசாதம், பூக்கள், கலர் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. பார்ட் 2 வீடியோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாங்களா? நவராத்திரியின் 6ஆம் நாள் நம் கொண்டாடப்படும் தெய்வம் காத்யாயினி தேவி. அந்த தெய்வத்தை வழிபடுவதனால் செல்வம் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உதவுவதாகவும், கடுமையான சக்தி மற்றும் தைரியத்தை உருவாக்கவும் மற்றும் அரக்கன் மகிஷாசுரனை கொன்ற மா காத்யாயினியை கொண்டாடுகிறோம். அவள் காத்யாயன முனிவரின் மகள் என்று கருதப்படுவதால் காத்யாயினி என்று பெயர் இந்த தேவிக்கு கிடைக்கப்பெற்றது. தேவிக்கு தேனை பிரசாதமாக வைப்பது சிறந்த போஜனமாகும். அம்மனை மகிழ்விப்பதற்காக தயாரிக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஆராத்தி செய்யப்படுகிறது. பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை மற்றும் புனித நீர் ஆகியவற்றால் செய்யப்பட்ட புனித கலவையான பஞ்சாமிர்தமும் இந்த நவராத்திரியின் 6ஆம் நாளுக்கு பிரசாதமாக படைக்கப்படலாம். தேவிக்கு என்ன மலர் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, காத்யாயினி தேவி 4 கைகளுடன் வாள் ஏந்தியபடியும் 2 கைகளில் தாமரை மலரும் மற்றொரு கையில் அபய முத்திரை வடிவமும் சிங்கத்தின் மீது ஏறி ஆயிரக்கணக்கான சூரியனைப் போல் பிரகாசிக்கிறார். காத்யாயினி தேவிக்கு சிகப்பு நிறம் கொண்ட ஆடைகளை அணிவிப்போம். சிகப்பு என்பது மிகுந்த தைரியம், சக்தி மற்றும் வலிமையின் நிறம். சிகப்பு மா காத்யாயினியின் தெய்வீக வலிமையை குறிக்கிறது. கெட்ட சக்திகளை தோற்கடிப்பதின் புகழ்பெற்ற ஓர் போர்க்களம். அத்துடன் வாழ்க்கையின் தடைகளை வெல்ல அவள் பக்தர்களுக்கு அளிக்கும் ஆற்றலையும் குறிக்கிறது. காத்யாயினி தேவிக்கான மந்திரம் தேவி காத்யாயினியை நமக. ஓம் தேவி காத்யாயினி நம. காத்யாயினி மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் என்றால் 108 முறை உச்சரிப்பது நமக்கு மிக்க நன்மையை அளிக்கும். காத்யாயினி தேவிக்கு ஆராத்திகளும் பூஜைகளும் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்களா? காலையில் 7 மணி முதல் 11 மணி வரையும் மற்றும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் உகந்த நேரமாக கருதப்படுதுங்க. காத்யாயினி தேவியின் சக்கரம் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா, மா காத்யாயினி தேவியை வழிபடுவது உள் உணர்வும் நுண்ணறிவும் மற்றும் ஞானத்தை நிற்கவும். அத்தியான சக்கரம் அல்லது 3வது கண் சக்கரத்தை செயல்பாட்டுடன் தொடர்புடையதுன்னு கூறப்படுகிறதுங்க. காத்யாயினி தேவியை பற்றி இங்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு முழு திருப்தி அளிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா? பாய். This video is sponsored by BuyNoteEshoppingonline.com.